டெல்லி சட்டப்பேரவை தேர்தலினுடைய இன்றைய வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். இந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன, எதனால் காங்கிரஸ் கட்சி அங்கு ஆட்சியை இழந்திருக்க ஒரு இடத்தில் கூட வர முடியாமல் போயிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் பாஜகவுடைய தலைவர் விஜயதாரணி அவர்கள் நம்முடைய பகிர்ந்து கொண்டார்கள். உள்ளிட்டு பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கூடிய தலைவர்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவுடைய மூத்த நிர்வாகி திருமிகு கனிமொழி அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. மேடம் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. நீங்க எப்படி புதுதில்லியினுடைய இந்த தேர்தலை, அந்த தேர்தலுடைய நிலவரங்களை வாக்கு எண்ணிக்கையில பாக்குறீங்க? நிச்சயமா ஒரு தெளிவான பிஜேபி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஆனா எல்லா ஊடகங்களுமே ஒரு இவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது, மிக ஒரு நெருக்கடியான ஒரு தேர்தல் முடிவுகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிட்டாங்க. ஆனா தொடர்ந்து பிஜேபி பல இடங்களிலும் வெற்றி பெறுகிறது. இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கேள்விகளும் மக்கள் மனதிலே எழுந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா இன்றைய சூழல்ல அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால அதை யாரும் மறுக்க முடியும் இல்லை மேடம். இப்போ இதில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய பார்ட்னர்ஸ். இவங்க இப்போ லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் ஆகுது, லாஸ்ட் மினிட்ல கட்சி தலைவர்கள் உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் மாறும்போது என்னன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த இந்திய கூட்டணிக்கே அடுத்த ஒரு பெரிய கேள்வியை நோக்கி நகருது இல்லையா? இல்லையே, கூட்டணிக்கு ஒரு பெரிய இது அப்படின்னு நான் பார்க்கல. நிச்சயமா ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் வெற்றி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக வேறு மாதிரியாக இருக்கும் என்று நான் நிச்சயமா நம்புறேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, காங்கிரஸ் இப்போ விஜயதாரணி மேடம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் ஹேட்ரிக் தோல்வி நோக்கி நடந்துட்டு இருக்கு, அப்படி ஹேஷ்டேக் போற அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்னா திமுக உடைய மிக க்ளோஸ் பார்ட்னர் ஆகக்கூடிய காங்கிரஸுக்கு இந்த நிலைமை இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அரசியல்ல வெற்றி தோல்வி இது எல்லாமே மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயம் தான். சில ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட பிஜேபி அவங்களோட ரெப்ரசன்டேஷனே இல்லைங்கிற ஒரு சூழலையும் நாம் பார்த்துப்போம். அதனால யாருக்கும் நிரந்தர வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிச்சயமா அரசியல் கிடையாது. ஓகே, இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில ஒரு பெரிய வெற்றி முகத்தை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருக்கு. இந்த வெற்றி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி தானே? நிச்சயமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வெற்றி தான். மக்கள் திராவிட இயக்கத்தை, தந்தை பெரியாரை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு தோல்வியாக, அதற்கு எதிராக அளிக்கக்கூடிய ஒரு வெற்றியாக அது நிச்சயமாக அமையும். ரொம்ப நன்றி மேடம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட ரொம்ப நன்றி. நன்றி.